வணக்கம் ரசிகர்களே, விஜய் ரேடியோ தங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் விஜயகுமார். இந்திய சினிமா வரலாற்றில் மிகப்பெரிய சாதனையாக 1995ஆம் வருடம் அக்டோபர் 20ஆம் தேதி வெளியான தில்வாலே துல்கனியா லே ஜாயேங்கே என்ற இந்தி திரைப்படம் மும்பையில் உள்ள மராத்தா மந்திர் தியேட்டரில் 30 வருடமாக, அதாவது 2025 அக்டோபர் 20ஆம் தேதி வரை 30 வருடங்களாக இத்திரைப்படம் ஓடிக்கொண்டிருக்கிறது. 30 ஆண்டு துவக்கத்தை திரையரங்க வளாகத்தில் ரசிகர்கள் கொண்டாடி மகிழ்ந்தனர். மராத்தா மந்திர் தியேட்டர் 1945 அக்டோபர் 16ஆம் தேதி திறக்கப்பட்டது. 1000 இருக்கைகள் கொண்ட இந்த திரையரங்கம் மும்பையில் உள்ள பிரபலமான தியேட்டர்களில் இந்த மராத்தா மந்திர் தியேட்டரும் ஒன்று. தில்வாலே துல்கனியா லே ஜாயேங்கே திரைப்படம் 30 ஆண்டுகளாக இந்த தியேட்டரில் ஓடிக்கொண்டிருக்கிறது. 90 கிட்ஸுக்கு பிடித்தமான இந்த திரைப்படம் இன்றும் 2K கிட்ஸுக்கு பிடித்தமான படமாக 30 ஆண்டுகளாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த தியேட்டரில் பால்கனி 50 ரூபாய்க்கும், கீழ்த்தளம் அதாவது ட்ரெஸ் சர்க்கிள் 30 ரூபாய்க்கும் தான் இன்றும் இந்த திரையரங்கில் டிக்கெட் கட்டணம். தில்வாலே துல்கனியா லே ஜாயேங்கே 1995 வெளியான இந்த திரைப்படத்தில் ஷாருக் கான் கதாநாயகனாகவும் கஜோல் கதாநாயகியாகவும் நடித்துள்ளனர். ஆதித்யா சோப்ரா இயக்கத்தில் யாஷ் சோப்ரா தயாரிப்பில் உருவான இந்த திரைப்படத்தில் அம்ரீஷ் பூரி, பரிதா ஜலால், அனுபம் கேர், கரண் ஜோஹர் உள்ளிட்ட பலரும் நடித்துள்ளனர். இந்த படத்துக்கு ஜதின், லலித் இருவரும் இணைந்து இசையமைத்துள்ளனர். இந்த படத்தில் வரும் அனைத்து பாடல்களும் மாஸ் ஹிட். இன்றைய தலைமுறையினருக்கும் இந்த படத்தின் பாடல்கள் ரொம்பவே ஃபேவரேட். இந்த படத்தில் ஷாருக் கான், கஜோல் காதல் காட்சிகள் மற்றும் நடிப்புகள் வெகுவாக பேசப்பட்டது, ரசிக்கப்பட்டது ரசிகர்களால். சாதாரண காதல் கதையாக இருந்தாலும் திரைக்கதை, காட்சியமைப்பு, இசை இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்கியது. அன்றைய காலகட்டத்தில் 4 கோடி ரூபாயில் தயாரான இந்த படம் 100 கோடி ரூபாய் வசூலில் சாதனை எட்டி சாதனை படைத்தது. இந்த படத்துக்கு தேசிய விருது வழங்கியும் கௌரவிக்கப்பட்டது. 30 ஆண்டுகள் கடந்தும் இந்த திரைப்படம் மராத்தா மந்திர் தியேட்டரில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருப்பது ரசிகர்களை ஆச்சரியப்பட வைக்கிறது. இந்த தியேட்டரில் காலை 11:30 மணி காட்சியாக இத்திரைப்படம் திரையிடப்படுகிறது. இளைஞர்கள் முதல் பெரியவர் வரை, காதலர்கள் முதல் புதிதாக கல்யாணமானவர்கள் வரை, கல்லூரி மாணவர்கள் முதல் குடும்பத்தினர் வரை இப்படத்தை பார்த்து மகிழ்வதாக தியேட்டர் நிர்வாகம் தெரிவிக்கிறது. இந்த படத்தை பார்க்க இந்த தியேட்டருக்கு வெளி மாநிலங்களிலிருந்தும், ஏன் வெளிநாட்டிலிருந்தும் கூட ரசிகர்கள் வருகிறார்களாம். இந்த படத்தை பார்க்க இந்த தியேட்டருக்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் இந்த படத்தை பார்ப்பதாக தியேட்டர் நிர்வாகம் கூறுகிறது. இந்த படத்தை 2015 ஆண்டோடு நிறுத்தலாம் என்று தியேட்டர் நிர்வாகம் முடிவு எடுத்த நிலையில் ரசிகர்களின் எதிர்ப்பால் இன்று வரை இந்த தில்வாலே துல்கனியா லே ஜாயேங்கே திரைப்படம் திரையிடப்பட்டு கொண்டிருக்கிறது. மராத்தா மந்திர் தியேட்டரில் கடந்த 20 ஆண்டுகளாக ஒரு பெண்மணி இந்த படத்தை பார்த்து வருகிறாராம். அதனால் அந்த பெண்மணிக்கு இந்த திரையரங்க நிர்வாகம் இலவச அனுமதி வழங்கியுள்ளது. இன்றும் புக்மை ஷோவில் காலை காட்சி ஆன்லைனில் புக்கிங் செய்யப்படுகிறது. ஒரு சாதாரண காதல் கதையை திரைக்கதையாலும், வசனத்தாலும், பாடல் வரிகளாலும், இசையமைப்பாலும் வடிவமைத்து ஒரு காட்சி கூட சலிப்பு தட்டாதபடி இயக்கி மாபெரும் வெற்றி படமாக்கி 30 ஆண்டுகளாக ஓடிக்கொண்டிருக்கிறது என்ற சாதனையை படைத்திருக்கிறது இந்த தில்வாலே துல்கனியா லே ஜாயேங்கே இந்தி திரைப்படம். 30 வருடமாக ஒரு படத்தை ஓட்டி சாதனை படைத்திருக்கிறது இந்த மராத்தா மந்திர் தியேட்டர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் விஜய் ரேடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.